ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 14/2/2025. ஸோ எல்லோருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஸோ நம்மளுடைய வேலண்டைன் பாபா தான். சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இங்கே எல்லோருக்கும் ஆத்ம உணர்வுடையவராக ஆகி பாபாவை நினைக்கிறதுக்கான கட்டளை கிடச்சிருக்குது. மிக உயர்ந்த கட்டளை இதுதான் முஸ்லீம்கள் கடவுள் நம்மை படித்ததே அவரையே நினச்சிட்டு இருக்கிறதுக்காக தான். ஸோ அது இப்போ நடக்கிற விஷயம். இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதுதான் மெயின் வேலை. ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யார் கூடயும் நீங்கள் வாதம் பண்ணக்கூடாது. நமக்கு தடுக்கப்பட்டு இருக்கிறது. ஏன்னா அது நம்ம நிம்மதியும் போகும், அடுத்தவங்க நிம்மதியும் போகும் இல்லையா? யுக்தியாக ஞானத்தை கொடுக்கணும், அதுவும் நாடி பார்த்து ஏற்றுக்கலன்னா விட்டுடணும். முஸ்லீம்கள் பெரும்பாலும் கூப்பிடுவாங்க, வாதம் பண்ண வரீங்களா? கிறிஸ்தவர்கள் கூட எந்த நேரமும் போட்டி போட்டுட்டு இதில் என்ன இருக்குது, அவங்களுக்கு புரியணும்னு இருந்தால் தான் புரியும்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு, அப்புறம் எதுக்கு வாதம் பண்ணுவானே? இதில் என்னென்னா நேரம் அதிகமாக விரயமாகும், அது சக்தி போகும், உடம்பும் டயர்டாகிடும், அன்றைக்கி ஃபுல்லாக சேவை செய்ய முடியாது, மனதும் மூட் அவுட் ஆகிடும். அதனால தான் பாபா சொல்கிறார், எந்த விஷயத்துலையுமே, சேவைக்கு மட்டும் இல்லை, எந்த விஷயத்துலையுமே வாதம் செய்யாதீங்க, அமைதியாக இருந்துருங்க. ஏன்னா நம்ம தர்மமே அதுதான். ஃபரிஸ்தாகிறது தானே லட்சியம். ஃபரிஸ்தாவுடைய மொழி என்ன? அமைதி தானே. அதுக்கு தான் பாபா அங்கே வெறும் செய்கை தான் இருக்குன்றார். அந்த மாதிரி ஆயிடணும். கேள்வி, குழந்தைங்களுடைய புத்தி பாபாவுடைய யோகத்தில் இணைந்து தூய்மை ஆகிறதுக்கு என்ன யுக்தியை பாபா உருவாக்கி இருக்கிறார்? 7 நாள் பட்டி. புதுசாக வந்தாங்கன்னா அவங்கள 7 நாள் பட்டியில் உட்கார வைப்பாங்க. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, அங்கேயே மதுபனுக்கே போகணும், அங்கேயே தங்கிடுவாங்க. வெளி உலக அப்போல்லாம் ஃபோன்லாம் கிடையாது இல்லையா? அப்போ 7 நாள் உலகத்தை விஷயத்துலேருந்து முற்றிலும் விலகி இருக்கும் பொழுது அப்பாவை அவங்க அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். குப்பையெல்லாம் புத்தியிலேருந்து நீங்குது இல்லையா? அப்போ மறைமுகமான அப்பாவை அவங்க அடையாளம் கண்டுக்குவாங்க. இந்த மறைமுகமான படிப்பையும் மறைமுகமான ஆஸ்தியையும் அவங்க அடையாளம் கண்டுக்குவாங்க. ஸோ இது குரானில் கூட மறைக்கப்பட்ட இறைவன் மறைத்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி வரும். மறைக்கப்பட்டது, மறைக்கப்பட்ட கூலி, மறைக்கப்பட்ட சொர்க்கம், இந்த மாதிரி வார்த்தை அடிக்கடி வரும். அது குப்தமாக இருக்குதுன்றது. அவங்க வந்த உடனே உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா குழம்பிடுவாங்க, எதுவுமே புரியாது. ஸோ அதனால தான் 7 நாள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள தயார்படுத்தி ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறார். அதுக்கு தான் இந்த பட்டி. பாடல், பிரியதர்ஷினிகளே விழித்தெழுங்கள், புது காலை புலரப்போகிறது. ஓம் சாந்தி இல்லையா? அதாவது விடிஞ்சிடுச்சு. புத்தம்புது காலைன்னு ஒரு பாட்டு கூட வரும் இல்லையா? அந்த மாதிரி புத்தம்புது காலை சொர்க்கம்தான். அதுக்கு எழுந்துறீங்க. ஸோ ஜென்ரலாகவே காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த ஒரு 5 மணிக்கு 5:30 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சூரியன் உதயமாகும்போது குருவியெல்லாம் அந்த அந்த சவுண்டே நிறையா இருக்கும் அந்த நேரம். அந்த குருவி சவுண்டு கிராமத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சு, இப்போ இருக்கான்னு தெரியல. ஸோ அதுவே அப்படி இருக்குன்னா சொர்க்கம் எப்படி இருக்கும்? ஸோ அதனால் அந்த சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே வரணும். அதுக்கு நீங்கள் தயாராகிடணும். விடியறதுக்குள்ளே நீங்கள் தயாராகிடணும். இல்லை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சு மேக்கப் போடுவாங்களே, அந்த மேக்கப் போடுற வேலை தான் பாபா பண்ணிகிட்ருக்கிறார் நமக்கு. ஓம் சாந்தி. குழந்தைகளை ஞானம் நிரம்பியவராக ஆக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி பாடல்களை எல்லாம் போட வேண்டி இருக்குது. அதோடைய அர்த்தத்தையும் புரிய வைக்க வேண்டி இருக்குது. ஏன்னா மணமகனாக கடவுளை பைபிளில் கூட சொல்லப்பட்டிருக்கும்.
இந்து மதத்தில் நிறைய பேர் கடவுளை காதலனாக கணவனாக நினைத்தெல்லாம் பாடியிருக்கிறாங்க, வாழ்ந்துருக்கிறாங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பாட்டு, இது சினிமா பாட்டுப்பில் இருக்குது. ஸோ அதை போட்டு பாபா எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இந்த பாட்டை கேட்கும் பொழுது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு இந்த சிருஷ்டியின் முதலிடை கடை ஞானம் உங்கள் புத்தியில் இருக்குதுன்ட்டு. அது பாட்டு கேட்டவுடனே அதுதான் உங்களுக்கு வரும், நல்ல மைண்டில் பதிவாயிடுச்சுன்னா அதுதான் வரும். இல்லை சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டா தான், அதாவது சீக்கிரமாக எழுந்திரிக்கிற பறவைக்கு தான் புழு கிடைக்கும் அப்படின்ட்டு இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி நம்ம சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிக்கணுமோ அந்தளவுக்கு சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே வந்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தயாராகிடணும். இப்போ குழந்தைங்களுடைய புத்தியில் எல்லாத்தை பற்றிய விஷயம், மேலே பரந்தாமத்திலிருந்து ஸ்தூல உலகம், சூக்ஷ்ம லோகம், இந்த ஸ்தூல உலகத்தில் இருக்கிற முதலிடை கடை எல்லாமே குழந்தைங்க புத்தியில் அப்படியே ஜொலிச்சிட்டு இருக்குதுன்றார். இந்த ஞானம் வந்து அப்படியே ஜொலிக்குதுன்றார். ஸோ பாபா கிட்டே இந்த ஞானம் இருக்குது, அதை தான் உங்களுக்கு சொல்கிறார். புத்தம் புதிய ஞானம் உங்களுக்கு, இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ஞானம். இந்த பெயர்கள் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது லட்சியன்றாரு, சாஸ்திரங்களில் இருக்குது லக்ஷ்மி நாராயணன். ஆனால் அந்த பேரை நீங்கள் சொன்ன உடனே உங்கள் கூட வாதம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க புதுசாக வர்றவங்க. என்ன இவர் சாதாரணமாக இருக்கிறார், இவர் நாராயணனா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நான் தான் நாராயணன் அலங்காரம் பண்ணிவிட்டு ஊரை ஏமாத்துறவங்களாம் இருப்பாங்க. நான் தான் சிவன்னு சொல்லிட்டுலாம் இருப்பாங்க. அங்கெல்லாம் அமைதியாக போய் குருஜின்னு காலில் விழுந்துட்டு வருவாங்க. அதான் கலியுகம். அது இல்லாமல் பாபா ரொம்ப சாதாரணமாக புரிய வைக்கிறார். பகவானுடைய மகா வாக்கியம், என்னை நினைவு பண்ணுங்க, ஏன்னா நான் தான் பதித்த பாவனர். ஸ்ரீ கிருஷ்ணரோ அல்லது பிரம்மா விஷ்ணு சங்கரோ பதித்த பாவனர் கிடையாது. அவங்க சூக்ஷ்மவதனவாசிகள், பிரம்மா விஷ்ணு சங்கர். ஸோ அவர்கள் பதித்த பாவனர் கிடையாது. சூக்ஷ்மவதனவாசிகள் வந்து ரொம்ப தூய்மையாக இருப்பாங்க. அவர்களே பதித்த பாவனர் கிடையாதுன்னு போது இந்த ஸ்தூல உலகத்தை சார்ந்தவர்கள் எப்படி பதித்த பாவனராக இருக்க முடியும்? அவர்கள் தூய்மையாக இருந்தாலும் தூய்மை ஆக்கிறது வந்து அதற்கான ஞானம் அவர்களிடம் கிடையாது. இந்த ஞானம் கண்டிப்பாக உங்களுடைய புத்தியில் இருக்குது. ஸோ வேத சாஸ்திரங்களை வைத்து ரொம்ப வாதம் பண்ணுறது வந்து நல்லது கிடையாது. வேதத்தில் அங்கங்கே உண்மை இருக்கும், அதை நாம் சொல்ல முடியும். ஆனால் என்ன ஆகும்னா அதிலேயே பொய்யும் இருக்கும், அதை வச்சு அவங்க வாதம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதுதான் நடக்கும். ஏன்னா நிறைய இந்த மாதிரி வாதங்கள் நடந்துட்டு இருக்குது. அந்த வாதம் முத்தி போய் ஒருத்தர் குச்சால் அடிச்சிக்கலாம் செய்வாங்க. இந்த முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் வாதம் வந்து முதலெல்லாம், இப்போ கூட நடக்குதா என்னன்னு தெரியல, முதல்ல அந்த டிஎன்டிஜே குழுக்கள் வந்து கிறிஸ்தவர்களோட வாதம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, உங்கள் வேதம் ஆபாசமாக இருக்குன்னு அவங்க சொல்ல, அதையே இவங்க சொல்ல, இதுதான் நடந்துகிட்ருக்கும். அதனால் எந்த நன்மையும் வரப்போகிறது கிடையாது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக பாபா நமக்கு புரிய வைக்கிறார். அதனால் நீங்கள் வேத சாஸ்திரங்களை அப்படியே ஆழத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே முக்கியமான விஷயமே ஆத்ம அபிமானி ஆகணும். அதாவது ஆத்மானு உணர்ந்து அப்பாவை நினைக்கணும். இந்த ஸ்ரீமத்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மற்றதெல்லாம் விஸ்தாரம், சாரம் விதை தான் இல்லையா? மரம் வந்து பெருசாக இருக்குது,
ஆனால் அந்த மரத்துடைய சாரம் வந்து விதை தான். அந்த மாதிரி ஞானத்தின் விதை வந்து பாபாவை நினைங்கன்றது தான் சாரம். எப்படி ஒரு மரத்துடைய முழு ஞானமும் அந்த விதையில் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த முழு ஞானமும் விதையாகிய பாபா கிட்ட இருக்குது. அதனால்தான் மனித சிருஷ்டி மரத்தின் விதையாக நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு பகவத்கீதையிலே இருக்கும். ஸோ இப்போ அந்த விதையை பற்றிய ஞானமும், அதாவது பாபாவை பற்றிய ஞானமும் இருக்குது. மரத்தை பற்றிய ஞானம், அதாவது படைப்புடைய முதலிடை கடை பற்றிய ஞானமும் நம்ம புத்தியில் இருக்குது. வேறு யாருமே நீங்கள் புரிஞ்சிக்கிற மாதிரி புரிஞ்சிக்கிறது கிடையாது. இன்னும் கேட்டிங்கன்னா நம்ம பாஷையே மாறி இருக்கோம், நமக்கே தெரியாது. அதனால தான் நிறைய பேருக்கு வந்து நம்ம பேசுகிறது வந்து புரியாது. பாபாவுடைய முரளியை மட்டுமே கேட்டு ஹிந்தி கற்றுக்கலாம், எந்த மொழி வேணாலும் கற்றுக்கலாம், அந்த மொழியில் நீங்கள் பேசலாம். ஆனால் அந்த மொழியில் மற்றவங்க பேசுகிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. சுத்தமாக வேறு மாதிரி உங்களுக்கு தெரியும். காரணம் என்னென்னா பாபாவுடைய மொழி வந்து அவ்வளோ ராயலாக இருக்கும். நம்ம பேசலாம், எதை வேணாலும் நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆனால் அவங்களுடைய பாஷையில் நிறைய வார்த்தைகள் சாதாரண வழக்கத்திற்கான வார்த்தைகள் வந்துடும். நம்ம பேசுகிறது அவங்களுக்கு புரியும், ஆனால் அவங்க பேசுகிறது தான் நமக்கு புரியாது. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பாஷையே பாபா மாற்றி வச்சுருப்பார், ராயலாக்கி வச்சுருப்பார். இந்த கல்பவிருஷத்துடைய ஆயுளை லட்சக்கணக்கான வருடங்கள்னு எழுதிட்டாங்க. ஆனால் மொத்தமே 5000 வருடம் தான் அப்படின்னு நமக்கு தான் தெரியும். ஏன்னா பாபா புரிய வைக்கிறார் விதையை பற்றிய ரகசியம், மரத்தை பற்றிய ரகசியம், நாடக சக்கரத்தை பற்றிய ரகசியம், எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். நீங்கள் தான் உண்மையிலே சதர்ஷ்ண சக்கரதாரிகள் இல்லை, இந்த 5000 வருட காலச்சக்கரத்தை புத்தியில் சுற்றுறீங்க. ஸோ புதியவர்கள் வந்தாங்க, அந்த நேரம் வந்து பாபா குழந்தைங்களை பார்த்து ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரின்னு புகழ்ந்தார் அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது என்ன நடக்குது இங்கேன்ட்டு. ஏன்னா அவங்க வந்து தங்களை கடவுளோட குழந்தைன்னு கூட உணரலை. ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஞானத்தை கொடுத்து அதுக்கப்புறம், ஆனால் அந்த 7 நாள் கோர்ஸ்லேயே ஃபுல்லாக புரிஞ்சிடலாம் செய்யாது. பட் ஏதோ ஓரளவுக்கு அப்படியே இருந்து கேட்கலாம் அப்படின்ட்டு வரும். அந்த முரளி கேட்க தான் ஒரு டைமில் பயங்கரமாக டச் ஆகிடும். பேசுகிறது பாபான்னு நிச்சய புத்தி வந்துருச்சுன்னா போதும், அதுக்கப்புறம் வண்டி சூப்பராக போக ஆரம்பிச்சிடும். பாபா மறைமுகமாக இருக்கிறார், இந்த ஞானமும் மறைமுகமாக இருக்குது. இதன் மூலமாக கிடைக்கிற ஆஸ்தியும் மறைமுகமாக தான் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் யாராவது புதுசாக கேட்டாங்கன்னா குழம்பிடுவாங்க, என்னடா பேசுகிறாங்க இவங்கன்ட்டு. அதான் நம்ம பாஷையே வித்தியாசமாக இருக்குது இல்லையா. நானுமே முதல்ல 7 நாள் கோர்ஸ்லாம் எடுக்காமல் அப்படியே தான் போய் உட்காந்தேன். அப்போ பிராமணர்களை புகழ நான் நாஸ்திகனாக இருந்து வந்திருக்கிறேன். பிராமணர்கள்னாலே மொத்தமாக பேசுவாங்களே நாஸ்திகர்கள், என்ன இவங்க பிராமணர்களை புகழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு தோணிட்டு இருந்துச்சு. ஸோ புதுசாக வரும்போது புரியாது, பிராமணர் இங்கே பாஷையே வேறு இல்லை, இங்கே பிராமணர்ன்றது பிரம்மகுமாரிகளை குறிக்குது அப்படிங்கிறதே தெரியாது. பிரம்மகுமாரினா யாருன்னே தெரியாது ஃபஸ்ட்டு. அங்கே பிரம்மகுமாரிகள் கிட்ட ஏதோ தியானம் சொல்லி கொடுக்குறாங்களான்னு போய் உட்காருவோம். ஸோ அதனால தான் பாபா சார் புதுசாக வரவங்களுக்கு ஒன்றும் புரியாது, அதனால தான் அவங்கள 7 நாள் வட்டியில் உட்கார வைக்கிறது. ஸோ இதோடைய நினைவாக பாகவதம், ராமாயணம் இதெல்லாம் கூட 7 நாளைக்கு உபன்யாசம் பண்ணுவாங்க. ஸோ அது நம்ம யூடியூப்பில் கூட தமிழில் வேலுக்குடி கிருஷ்ணன் அவர் அது மாதிரி 7 நாள் ஏதோ பாகவதம் எடுத்திருப்பார். 1ஆம் நாள் 2ஆம் நாள்னு 7 நாள் எடுத்திருப்பார். எல்லாமே இப்போத்தைய நினைவுன்றார். 7 நாள் பட்டியில் அவங்கள உட்கார வைக்கும்போது புதுசாக வரவங்கள, அப்போ அவங்களுடைய புத்தியை வந்து பாபாவோடு இணைக்கிறதன் மூலமாக புத்தியில் இருக்கிற குப்பையெல்லாம் நீங்க ஆரம்பிக்கும்.
ஏன்னா இங்கே எல்லோருமே நோயாளிகளாக இருக்கிறாங்க. தங்க யுகத்தில் இந்த நோய் இருக்காது. ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு ஃபேமஸான யூடியூபர், இந்தியாவிலே நம்பர் 1 யூடியூபர்னு கூட சொல்லலாம், ரன்வீர் அலாபாடியான்ட்டு. நல்லா தான் பேசுவார். அவருடைய சேனலில் நிறைய ஆன்மீகத்தை பற்றி பேசுவார். அப்படி பேசுகிறவர் திடீர்னு வேறு ஏதோ ஒரு சேனலில் அது என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு லைவ் ஷோப்பில் இருக்குது. அதில் அது ரொம்ப அடல்ட்ஸ் ஒன்லி கண்டென்ட், அதுவும் ரொம்ப மோசமாக அடல்ட்ஸ் ஒன்லின்னு கூட சொல்கிறத விட அந்த குடும்பத்தின் உறவுகளையே கொச்சைப்படுத்துகிற மாதிரி பேசி இப்போ மாட்டிக்கிட்டு கேஸ் போய் இப்போ இந்தியாவே அவருக்கு எதிராக பேசுது. இது வந்து ஒரு நோய் அப்படின்றாங்க. ஆனால் அதோடைய விதை பார்த்திங்கன்னா காமம் நோய். அது மட்டும் மக்கள் உணரலை இன்னும். அதான் பாபா சொல்கிறேன், இங்கே எல்லாரும் நோயாளிகளாக இருக்கிறாங்க. தங்க யுகத்தில் இந்த நோயே இருக்காது. இது அரை கல்பத்திற்கான நோய். 5 விகாரங்களின் நோய் பெரிய நோய். நீங்கள் சொர்க்கத்தில் ஆத்ம உணர்வில் இருக்கிறதுனால இந்த நோயே வராது. தேக உணர்வில் வந்தால் தான் இந்த நோய் வரும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் உடலை விட்டுட்டு இன்னொரு உடலை எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். சொர்க்கத்தில் சொல்கிறார், நான் ஆத்மா இந்த உடம்பை விட்டு இன்னொரு உடம்பை எடுப்பேன்னு அங்கே உங்களுக்கு தெரியும். காட்சி வேறு கிடைக்கும். உடலை விடுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த உடலை எடுக்க போகிறீங்கன்னு காட்சி கிடைக்கும், ஆனந்தமாக இருக்கும். ஸோ பாபா வந்து உடலை விடுவதற்கு முன்பு காட்சி கிடைக்கும்னு சொல்கிறாரு சொர்க்கத்தில். ஒருவேளை இங்கே கூட அப்படி கிடைக்குமோ அப்படின்னு டவுட்டாக இருக்குது. ஏன் டவுட்டாக இருக்குதுன்னா, அந்த மாதிரி இறந்தவர்களை பார்த்துருக்குறோம். இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கண்ணிலேருந்து தண்ணி வருது. அப்படியே ஒரு பேயடைஞ்ச மாதிரி இருக்கிறாங்க. ஸோ ஏன்னா அங்கே போகிறதுக்கு முன்னாடி அதை பழக்கப்படுத்துறது இருக்குல்ல, எந்த இடத்துல போய் பிறக்க போகிறோன்னு தெரிஞ்சிடும் போல இருக்குது இந்த உடம்புல இருக்கும்போது. ஏன்னா சொர்க்கத்தில் அது ஆனந்தத்தை கொடுக்கும் அந்த காட்சி. இங்கே அது எப்படி இருக்கும் இல்லையா? அதுதான் கடைசியில் துடிப்பீங்கன்னு பாபா சொல்கிறார்ல. கடைசியிலும் காட்சி கிடைக்கும்னு சொல்கிறாரு இல்லை. திடீர் மரணம் சொர்க்கத்தில் நடக்கவே நடக்காது. மரணத்தை வென்றவர்கள் ஆகிடுறீங்க. இங்கே மரணம் பெரும் மரணம். திரும்புகிற பக்கமெல்லாம் மரணம் தான் இருக்குது. ஸோ மரணத்துக்காக ஒரு சகோதரி நம்ம சொன்னோம் இல்லையா, நான் சாகணும்னு கேஸ் போட்டு இப்போ அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்குது. கருணை கொலை பண்ணலான்ட்டு இந்தியாவிலே வந்துடுச்சு. அல்லது கர்நாடகாவுக்கு மட்டுமான்னு தெரில, ஏன்னா இது நடந்தது கர்நாடகா கோர்ட்டில். ஸோ காலனுக்கெல்லாம் காலன் மகா காலன்னு கடவுளை சொல்கிறாங்க, சிவபாபாவை சொல்கிறாங்க. ஸோ மகாகாலனுக்கு கோயில் கூட இருக்குது. ஸோ ஏன் மகாகாலன்னா காலனை வெல்ல வைக்கிறார் நம்மளை. அடுத்தது எல்லோரையும் கூட்டுட்டு போகிறதும் ஒரு காரணம். சீக்கிய தர்மத்தினர் வந்து அழிவற்ற சிம்மாசனம் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த சிம்மாசனம் தான் அவங்களுக்கு முக்கியம். அந்த சிம்மாசனத்தின் மேலே தான் அந்த கிரந்தத்தையே வைப்பாங்க. அப்படி தான் நினைக்கிறேன். இல்லை அது வேறையா இது வேறையான்னு தெரியல. ஸோ உண்மையிலே அழிவற்ற சிம்மாசனம் ஒவ்வொருத்தருடைய புருவ மத்தி தான். ஏன்னா அங்கே தான் அழிவற்ற ராஜா ஆத்மா போய் உட்காருவார். அழிவற்றவருடைய சிம்மாசனம், அதனால் அது அழிவற்ற சிம்மாசனம்னு சொல்கிறோம். ஸோ இது இந்த பாஷை புரிகிறதுக்கே டைம் ஆகும் இல்லையா? புதுசாக வரும்போது என்ன இது, என் புருவமத்தி அழியாதா, உடம்பு அழியாதா? அந்த அழிவற்ற ஆத்மா இருக்கனால அழிவற்றவருடைய சிம்மாசனம், அது அழிவற்ற சிம்மாசனம்னே பாபா சொல்லிகிட்டு இருக்கிறார். அதை ஏன் சொல்கிறாருன்னா, பக்தி மார்க்கத்தில் அப்படி ஒரு பேரை பயன்படுத்துறதுனால சொல்கிறார். சீக்கிய தர்மத்தினர் அக்கால் தக்த் அப்படின்னு அந்த இடத்துக்கு அழிவற்ற சிம்மாசனம் அப்படின்ட்டு ஒரு சேர் போட்டு வச்சுருப்பாங்களாம்.
ஸோ அதனால் அப்படி அழிவற்ற சிம்மாசனம் அது உங்களுடைய பூர்வ மத்தி தான்னு பாபா சொல்கிறார். ஏன்னா எல்லா ஆத்மாக்களும் அந்த அழிவற்ற சிம்மாசனத்தில் தான் உட்காரும். ஸோ பாபா உட்காந்து இதையெல்லாம் புரிய வைக்கிறார். பாபாவுக்குன்னு சொந்த ஆசனம் கிடையாது, உடம்பு கிடையாது. அதனால தான் பிரம்மாவுடைய சிம்மாசனத்தை அவர் எடுக்கிறார். அவருடைய பிரம்மாவுடைய ஆசனத்தில் உட்காந்துட்டு, சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு குழந்தைகளை மயிலிறகின் சிம்மாசனத்தில் உட்காருவதற்கு தகுதிப்படுத்துகிறார். ஸோ ஏன் பாபா மயிலிறகு சிம்மாசனம்னு சொல்கிறாருன்னு தெரியல. ஒரு வேளை அங்கே மயிலிறகுனால் அலங்கரிக்கப்பட்டிருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ லக்ஷ்மி நாராயணன் உட்கார்ற அந்த மயில் ஆசனம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஆக்சுவலாக மயில் ஷேப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மயில் ஆசனம் வந்து நினைவு செய்யப்படுது. நம்ம முருகருக்கே மயில் வாகனமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏன் வந்து கடவுளை கள்ளங்கபடமற்றவர்னு சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் சிந்தனை பண்ணுங்கள். ஸோ இதை பற்றியெல்லாம் ஒரு வார்த்தை ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்றத சிந்தனை பண்ணுறதுலேயே உங்கள் மைண்டை பிஸியாக வைக்க இந்த வீண் விஷயங்கள், விகார விஷயங்கள்லாம் உங்கள் புத்தியை விட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிட்டே இருக்கும். இதில் பிஸியாக வச்சுருக்கணும், அதுதான் முக்கியமான விஷயமே. கள்ளங்கபடமற்றவர்னு சொன்னாலே உங்களுடைய புத்தி மேலே போயிடுது. மேலே இருக்கிறவரைத்தான் அது குறிக்கும். சாது சன்னியாசிகள் கூட கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னா எல்லோரும் மேலே தான் கை காட்டுறாங்க. ஆனாலும் கரெக்டாக எங்கே இருக்கிறாருன்னு துல்லியமாக யாருக்கும் தெரியாது இல்லையா. பைபிளில் பார்த்திங்கன்னா மேலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு, எங்கே அதாவது கீழே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. ஆனால் அவர் எங்கே இருக்கிறார், அந்த இடம் எப்படி இருக்கும், எந்த மதத்தினருக்கும் தெரியாது. பாபாவே வந்து நேரடியாக உங்கள் முன்னாடி உட்கார்ந்து அவரை பற்றி முழு அறிமுகத்தையும் கொடுத்து எங்கே இருக்கார், எங்கேருந்து வராரு எல்லாத்தையும் சொல்லி என்னை அங்கே நினைவு பண்ணுங்க பரந்தாமத்தில், உங்களுடைய பாவம் எல்லாம் அழிஞ்சிடும், இதுக்கு நான் உத்தரவாதம்னு சொல்கிறார். இது வந்து கீதையிலும் இருக்குது. ஆனால் கீதையில் இருக்குதுன்னு நீங்கள் ஒரு உதாரணத்தை சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க 10 உதாரணம் இதுக்கு எதிராக எடுப்பாங்க. அதே கீதையிலிருந்து வாயே திறக்க முடியாது. அதுதான் ஒரு பிரச்சனை. அப்போ நம்ம அதுக்கு தான் எடுத்த உடனே எதுவும் கடவுளுடைய வேதமும் கிடையாது, நிஜத்தில் நடந்ததும் கிடையாது, கடவுளுடைய ஞானம் அங்கங்கே தெளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிடுறோம், முடிஞ்சு போச்சு. அப்போ அவங்க எடுத்து சொன்னால் கூட அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்கிறதும் மைண்டில் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம அதை வந்து இன்டர்நெட்டில் பேச முடியும், பட் நேரடியாக பேச முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு தான் பாபா வந்து ரொம்ப உள்ளே போகாதீங்க சாஸ்திரத்துக்குள்ளே அப்படின்னு பாபா சொல்கிறார். அதனால தான் அதற்கான அவசியம் தேவையில்லை. அதிர்ஷ்டம் உள்ளவங்க இதை புரிஞ்சுக்கட்டும். ஏன்னா வேதத்தை படித்தவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, மற்றவர்களுக்கு நம்மளால் சவால் விட முடியும் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் குழந்தைங்க பாவம், நீங்கள் எந்த வேதத்தையும் படித்தது கிடையாது, அதனால் அவங்க பேரை கூட நீங்கள் பயன்படுத்தாதீங்கன்றார். கடவுள் சொல்கிறாரு என்னை நினைவு பண்ணுங்க, உங்கள் அப்பாவை நினைவு பண்ணுங்கன்னு சொல்கிறாருன்னு மட்டும் சொல்லுங்கள். அவரைத்தான் பதித்த பாவனர்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். பக்தர்கள் வந்து பதித்த பாவன ராஜாராம், பதித்த பாவன சீதாராம், ரகுபதி ராகவ ராஜாராம்னு பாடுறாங்க. சன்னியாசிகள் வந்து அங்கங்கே ராம் ராம் ராம்னு ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பலவிதமான கருத்துக்கள் கொண்டவர்களாக இருக்கிறாங்க, குறிப்பாக இந்து மதத்தில். இந்த பாடல் கூட உண்மையிலே ரொம்ப அழகான பாடல். நாடகத்தின்படி ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த மாதிரி பாடலும் உருவாக்கப்படும். குழந்தைங்களுக்காகவே உருவாக்குன மாதிரி இருக்கும் அந்த பாட்டுன்றார்.
உங்களுக்காகவே. ஆக்சுவலாக நமக்கு பைபிள் குரான் படிக்கும்போதே அப்படி தான் இருக்கும், நமக்காகவே எழுதப்பட்ட மாதிரி தான் இருக்கும், அர்த்தம் தெரிஞ்சு. அதாவது நான் இந்த ஞானத்தோடு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி நிறைய நல்ல பாடல்களும் இருக்குது. உதாரணத்திற்கு கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவேன்னு ஒரு பாட்டு இருக்குது. ஸோ பிரபுன்னு சொன்னது ஸ்ரீ கிருஷ்ணரை கிடையாது, நிராகாரரைத்தான் பிரபு ஈஸ்வர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அனைவரின் மன ஆசைகளை நிறைவேற்றுபவர். பாபா தான் பரமாத்மா, பரமபிதான்னு நம்ம இங்கே சொல்கிறோம். அவரும் நம்மள மாதிரியே ஒரு ஆத்மா தான். மனிதர்கள் ரொம்ப பக்திக்குள்ளே போயிட்டாங்க, அதனால் அவங்கள அந்த ஆழத்திலேருந்து அந்த புதக்குழியிலேருந்து எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எந்த மதத்தினருமே. ஆனால் இங்கே எவ்வளோ ஈஸியாக இருக்குது விஷயம், கஷ்டமே கிடையாது இங்கே, இல்லையா? ஆல்ஃபா பீட்டா 2 விஷயந்தான். ஆல்ஃபானா அல்லா, பீட்டானா அல்லாவுடைய ஆஸ்தி, சுயராஜ்யம், சொர்க்கம். ரொம்ப சாதாரண விஷயம். பாபாவை நினைவு பண்ணுங்க, நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானர் ஆகிடுவீங்க, அவ்வளோதான். இந்த 2 விஷயந்தான் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த சொர்க்கத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாபாவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக லக்ஷ்மி நாராயணன் சொர்க்கத்தின் எஜமானர்களாக இருந்தாங்க, சம்பூர்ண நிர்விகாரிகளாக இருந்தாங்க. ஒரு பாபாவை நினைவு செய்தால் மட்டும்தான் நீங்கள் அவர்களை மாதிரியே சம்பூர்ண நிர்விகாரியாக ஆக முடியும். எந்த அளவிற்கு உங்களுக்கு பாபாவுடைய நினைவில் இருந்து சேவையும் அதிகமாக பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதற்கேற்ப தான் நீங்கள் உயர்ந்த பதவி அடைவீங்க. இதையும் புரிஞ்சுக்கணும். இல்லை, எந்த அளவுக்கு நினைவில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உயர்ந்த பதவி, எந்த அளவுக்கு சேவை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உயர்ந்த பதவி. சேவையே பண்ணாமல் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பதவி கம்மியாக தான் இருக்கும். இது குரான்லேயே இருக்குது, அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அது சொல்லும்போது போருக்கு வர்றவங்களுக்கும் வீட்டிலே உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக கூலியில் வித்தியாசம் இருக்கும். போருக்கு போகிறவங்களுக்கு மேன்மையான பதவியை கொடுப்பார் அல்லாஹ் அப்படின்ட்டு இருக்கும். அவங்க ஸ்தூல போருன்னு நினச்சிக்கிறாங்க. ஸ்கூலில் ஒரு குழந்தை கம்மியாக படிக்குது அப்படின்னா அந்த மாணவர்களுக்கே தெரியும் தானே நம்ம ஃபுல்லாக படிக்கலை அப்படின்ட்டு. ஸோ யார் முழு கவனம் கொடுக்கறது இல்லையோ அவங்க கடைசி பெஞ்சில் தான் உட்காருவாங்க, கண்டிப்பாக அவங்க ஃபெயிலும் ஆவாங்க. நீங்கள் உங்களை ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கணும், ஒரு ஊக்க உற்சாகத்தோடையே வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நல்ல பாடல்களை நீங்கள் கேட்கணும். அந்த மாதிரி பாடல்களை வீட்டில் வச்சிருங்க. அதை நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய கூட வைக்கலாம். மாயின் நிழல் எப்படி மீண்டும் மனிதர்கள் மேலே விழுதுன்னு பாருங்கள். எந்த வேத சாஸ்திரத்திலையும் இந்த கல்பத்தின் ஆயுள் வெறும் 5000 வருஷம்தான்னு போட்டில்லை. பிரம்மாவின் பகலும் பிரம்மாவின் இரவும் சரி பாதியாக இருக்குது. 2500 வருஷம் பகல், 2500 வருஷம் இரவு. பகல்னா சொர்க்கம், இரவுனா நரகம். ஸோ இந்த மாதிரி பாடல்களை யாரோ உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு டச் பண்ண புத்திவான் யார்? புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் பாபா. ஸோ அப்போ அவங்களுக்குள்ள இது டச் ஆகிருக்குது பாருங்கள் அவங்க புத்தியில். அதனால தானே உட்காந்து இதை கம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. வைரமுத்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், ஆனால் அவர் பாடின பாட்டிலே நிறைய பாட்டில் கடவுளுடைய ஞானம் வெளிப்படும். ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா கடவுள் இல்லைன்னு பெரியார் சொன்னது
பார்த்திங்கன்னா ஒரு அந்த பக்தி மார்க்கத்தின் கதைகளை நக்கல் அடிச்சிருப்பார். அது கரெக்டு தானே ஆக்சுவலாக, இல்லையா? அது நம்புகிற மாதிரியாக இருக்குது. நிறைய ஆபாசமான விஷயங்கள் இருக்க தானே செய்யுது. ஸோ அதுவுமே பாபாவுடைய ஒரு விளையாட்டு தான், அவரையும் கருவியாக்கி. ஸோ உங்ககிட்ட வந்த நிறைய பேர் இந்த பாட்டை கேட்ட உடனே அப்படியே டிரான்ஸுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க, இல்லையா? காட்சி கிடச்சிருக்குது அவங்களுக்கு. ஒரு நாள் வரும், அப்போ இந்த பாட்டை பாடியவர்களும் உங்ககிட்ட வருவாங்கன்ற, இல்லையா? அந்த பாட்டை இசையமைத்தவர்கள், எழுதியவர்கள், பாடியவர்கள், இவர்களும் உங்களை தேடி வரக்கூடிய காலம் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு பாபாவுடைய மகிமையை அவங்க பாடியிருக்கிறாங்க அந்த பாட்டில். அந்த பாட்டை கேட்டு உங்களுக்கே டச் ஆகுது. ஸோ அந்த மாதிரி பாடகர்கள் வருவாங்க. ஸோ அது டியூனை பொறுத்தும் இருக்குது. பாடும் கலை ரொம்ப பிரபலமானது, இல்லையா? எல்லாருக்குமே ஃபுல்லாக பாட்டு ஆடுறது இது தானே இருக்குது இப்போ கலியுகத்தின் இறுதியில். இப்போ அந்த மாதிரி டியூனை இசைக்கிறவங்க கிடையாதுன்றார். ஸோ அந்த பழைய பாடல்களில் இருக்கக்கூடிய டியூன் இப்போ கிடையாதுன்றது உண்மை தான், இல்லையா? இப்போ சுத்தமாக யாருமே கிடையாது, பாட்டு மாதிரியே இல்லை கேட்குறது எதுவுமே. ஸோ ஒரே ஒரு பாட்டு தான் போட்டாங்க, அவ்வளோ இனிமையாக, அவ்வளோ அன்பானதாக இருந்தது. சரி, இது அந்த பாட்டுடைய வரிகள் மிக மிக இனிமையான, மிக மிக அன்பான இறைவன் சிவன் கல்லங்கபடமற்றவர் அப்படின்னு ஒரு பாட்டு வருதான். கண்டிப்பாக பாபா ரொம்ப ரொம்ப இனிமையானவர் தான், ரொம்ப ரொம்ப அன்பானவர் தான். அதனால்தான் எல்லோரும் அவரை நினைவு பண்ணுறாங்க. ஆனால் தேவதைகள் நினைவு பண்ணலை, அதை புரிஞ்சுக்கணும், இல்லையா? படங்களில் ராமர் சிவலிங்கத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ராமர் சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அது தப்பு. சொர்க்கத்தில் யாரும் பூஜைலாம் பண்ண மாட்டாங்க, யாரையும் நினைக்க மாட்டாங்க. கலியுகத்து மனிதர்கள் தான் கடவுளை நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் மனிதர்களாக இருக்கிறீங்க, பிறகு தேவதைகளாக ஆகிடுவீங்க. ஆன பிறகு நீங்கள் கடவுளை நினைக்க மாட்டீங்க. இது எவ்வளோ அதிசயமான நாடகம் பாருங்கள். நம்ம யார் தேவதையை ஆக்குறாங்களோ அவங்களே நம்ம மறந்துடுறோம். கலியுகத்தில் சொல்லாங்களா, வளர்த்ததை நன்றி உணர்வு இல்லாமல் இப்படி துரோகம் பண்ணுறேன்ட்டு. அப்படி பார்த்தா முதல்ல நம்ம தான் பண்ணுறோம், இல்லையா? சொர்க்கத்துக்கு போனோடனே கடவுளை மறந்துடுறோம். ஆனால் அது நாடகத்தின்படி நம்ம பார்ட் அப்படி இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் துரோகம் பண்ணுறவங்களுக்கும் அவங்களுடைய பார்ட் அப்படி இருக்குது, அவ்வளோதான். நமக்கு கடவுள் கொடுத்தது கம்பேர் பண்ணும்போது நம்மக்கிட்டேருந்து ஒருத்தர் அபகரிக்கிறதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. இப்போ கடவுளையே நம்ம மறக்கிறத நினச்சிட்டு அவங்கள அப்படி நடந்துக்கிறது, அது அவங்களுடைய பார்ட்டுன்ட்டு விட்டுற வேண்டியது தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நடிப்பு ஏற்கனவே பதிவாக இருக்குதுன்னு சொல்கிறாருல, பாவம் அவங்க மட்டும் என்ன பண்ண முடியும்? தேவதைகளுக்கும் மனிதர்களுக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. அப்படி உயர்ந்த அதே தேவதைகள் தான் பிறகு மறுஜன்மம் எடுத்து சாதாரண மனிதர்களாக ஆகிடுறாங்க. அவங்களா இப்படி அப்படின்ற மாதிரி கேரக்டர் மாறிடுது. எப்படி இந்த காலச்சக்கரம் சுத்துதுன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ நம்ம உண்மையிலே தேவதை ஆகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ பிராமணர்களாக இருக்கிறோம், புது உலகத்தில் போன உடனே நம்ம தேவதை ஆகிடுவோம். ஸோ அப்படி தேவதை ஆகிறதுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் நிரப்புறார். அதுதான் அதிசயத்தினால நீங்கள் நிரப்பப்படுறீங்கன்னு பாபா சொல்கிறார். இந்த அதிசயம் இல்லை, இந்த ஞானம், குணம், சக்தி,
இந்த அதிசயம்தான் உங்களுக்கு அந்த சொர்க்கத்தை எடுத்து கொடுக்க போகுது. ஒரு ராக்கெட்டு மேலே போகணுன்னா அதுக்கு வந்து எரிபொருள் அந்த அளவுக்கு வச்சு தானே அனுப்புவாங்க. அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஆரம்பத்திலே போகிறதுக்குன்னா அந்த அளவுக்கு எரிபொருள் அதிகமாக தேவைப்படும். பாபா நினைவு தான் இந்த எரிபொருள். நினைவு, ஞானம், இதை எந்த அளவுக்கு நிரப்பிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆரம்பத்திலே வந்துடுவீங்க. ஸோ இந்த ஜென்மத்திலே கூட ஆரம்பத்தில் பக்தராகத்தான் பிரம்ம பாபா இருந்தார். ஸ்ரீ நாராயணனுடைய மகிமை பாடிட்டு இருந்தார். அவ்வளோ அன்பு இருந்துச்சு ஸ்ரீ நாராயணன் மேலே. ஆனால் இப்போ அவரே நாராயணன் ஆகிறாருன்னு நினைக்கும்போது எவ்வளோ ஆச்சரியமாக இருந்திருக்கும் அவருக்கு இல்லையா? ஒன்றும் ஆச்சரியம்தான். நாராயணா நாராயணன் கிடந்தவரே நாராயணன் ஆகிறாருன்றது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய அற்புதம். ஜென்ரலாக எல்லாருமே பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சினிமா, பாட்டு, அது இதுன்னு மூழ்கி கடந்திருப்போம். இப்போ அது இல்லாமலே அவ்வளோ ஆனந்தமாக இருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய அதிசயம். நம்மளை எப்படி இருந்தவங்கள எப்படி மாற்றிருக்கிறார் பாபா பாருங்கள். ஸோ அப்படின்னா இப்போ உங்களுடைய சந்தோஷத்தின் அளவு எவ்வளோ அதிகமாகணும் இல்லையா? அவர் மட்டும் நாராயணன் ஆகலை, நம்ம எல்லாருமே அவர் கூட வரும். அப்படின்போது இவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். ஸோ நீங்கள் தான் மறைமுகமான போர் வீரர்கள். அஹிம்சைவாதி அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் இல்லை? காந்தி என்ன அஹிம்சையாக இருந்தார்? எல்லாம் வெளிநாட்டுக்காரன் துணியெல்லாம் போட்டு கொளுத்தினார். அது எப்படி அஹிம்சையாக இருக்கும்? அதுவும் ஹிம்சை தானே. அவரால் முடிஞ்சதாக அவர் பண்ணார் இல்லையா? எல்லாம் முடிந்தும் அமைதியாக பொறுத்துக்கிறது தான் உண்மையான அஹிம்சை. அந்த நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மிருக குணத்தை அழிக்கிறது தான் உண்மையான வீரனே. உண்மையிலே நீங்கள் இரட்டை அஹிம்சைவாதிகள். மற்றவர்களுக்கு வார்த்தையினாலேயோ செயல்னாலேயும் துக்கம் கொடுக்கறது இல்லை, காமன்ற வாளையும் செலுத்துறது கிடையாது. ஏன்னா அது வந்து கொலை பண்ணுறத விட மிகப்பெரிய பாவம்னு கடவுள் சொல்கிறார். இதை எவனாவது கேட்பானா? முஸ்லீம்ஸ் பெருமையாக சொல்கிறாங்க, கொலை பண்ணுறத விட பெரிய பாவம் வந்து விக்கிரக ஆராதனை. கொலை பண்ணுறவங்கள கூட முஸ்லீமாக ஏற்றுக்குவாங்களாம். ஆனால் இன்னொரு கோயிலுக்கோ எதுக்கோ போயிட்டாங்கன்னா அவங்க முஸ்லீம் மதத்தை விட்டு வெளியேறிட்டாங்களாம். அதனால் அப்துல் கலாம் முஸ்லீம் கிடையாது அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருந்தார். ஸோ உண்மையிலே இரட்டை அஹிம்சவாதிகள் நாம தான். ஏன்னா நீங்கள் காமவாலும் செலுத்துவது கிடையாது, அந்த ஸ்தூல யுத்தத்திலும் பங்கு பெறுவது கிடையாது. காமம் வேறு, கோபம் வேறு இல்லையா? ஸோ ரெண்டு தனித்தனி விஷயங்கள். ரெண்டுமே பயங்கரமான இம்சை கொடுக்கக்கூடியது. ரெண்டுத்திலிருந்தும் விலகி இருக்கிறீங்க, இரட்டை அஹிம்சைவாதிகள். உண்மையிலே அமைதிப்படைனா அது நாம தான் இல்லையா? வன்முறையற்ற படை. ஆனால் அந்த சேனைன்ற வார்த்தை வந்துடுச்சு இல்லையா? அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நிஜமாலே சண்டை நடந்திருக்கும் போல இருக்குது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் அப்படின்னு காட்டிட்டாங்க. மகாபாரத யுத்தத்தில் ஆண்களை தானே காட்டுறாங்க, பெண்கள் இல்லையே. ஆனால் உண்மையிலே நீங்கள் சிவசக்தி சேனை. அப்போ ஆண்களும் இந்த யுத்தத்தில் இருக்கிறீங்க, பெண்களும் இந்த யுத்தத்தில் இருக்கிறீங்க. ஸோ நாம் சிவசக்தி சேனைகள். ஆக்சுவலாக பாபா வந்து ஆண்களை பாண்டவர்கள்னும் பெண்களை சக்திகள்னும் சொல்லுவார். ஆனால் இங்கே பெரும்பான்மையானவர்கள் பெண்களாக இருக்கிறாங்க. இதுதான் பெரிய ஆச்சரியம் இல்லையா? அதனால் சிவசக்தி சேனைன்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா சிவசக்தி பாண்டவ சேனைன்னு தான் சொல்லணும். பாபா தான் இந்த ரகசியத்தை எல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கிறார். ஆக்சுவலாக பைபிளில் வரும் இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி அவனை கொல்றதுக்காக ஒரு ராஜா அவருடைய படையே எடுத்துகிட்டு வருவார் இன்னொரு நாட்டில் இருந்து. தீர்க்கதரிசியோடைய உதவியாளன் வந்து காலங்காலத்தில் வெளில வந்து பார்த்தோடனே ஒட்டுமொத்த படையும் அவங்க வீட்டை சூழ்ந்து நிற்கிறத பார்த்துட்டு பயந்துட்டு வந்து பதறி வந்து தீர்க்கதரிசிகிட்ட சொல்லுவான். இப்போ தீர்க்கதரிசி சொல்லுவார்,
எதுக்கு பயப்படுற? நமக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய படை இருக்குதுன்னு உனக்கு தெரியலையா? கடவுளே இவனுடைய கண்ணை திறந்து விடு அப்படின்ட்டு தீர்க்கதரிசி சொல்லுவார். பார்த்தா பின்னாடி அப்படியே அக்னி வாளோடு நிறைய படை இருக்கும், கடவுளுடைய படை. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? அது சாதாரண கண்ணுக்கு தெரிகிற படை கிடையாது, குப்தமான படை அப்படிங்கிறது அங்கே நிரூபணமாகுது. அந்த சண்டையும் ஸ்தூலமான மனிதர்கள்கிட்ட சூக்ஷ்மமானவர்கள் எப்படி வந்து சண்டை போட முடியும் இல்லையா? ஸோ இது சூக்ஷ்ம படை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த சண்டையே சூக்ஷ்ம யுத்தம், ஸ்தூல யுத்தம் கிடையாது. இந்த ரகசியத்தை எல்லாம் பாபா தான் இப்போ புரிய வைக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் இந்த புது யுகம் சொர்க்கத்தை நினைக்கிறீங்க. பாருங்களேன், இந்த புது யுகம் அப்படின்னு ஒரு டிவி சேனலே இருக்குது. எதுக்காக அப்படி வச்சாங்கன்னே அவங்க மாடர்ன் ஏஜ் அந்த அர்த்தத்தில் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த பாபா ஞானத்தில் வர நிறைய வார்த்தைகள் வந்து வெளிப்பட்டிருக்குது அஞ்ஞானிகள் மூலமாக. இந்த கும்பமேளா அதுலேயுமே சங்கமத்தில் நடக்குது. முருகனுடைய யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க, சக்தி யுகம்னு மேல்மருவத்தூர் பக்தர்கள் சொல்லுவாங்க இந்த யுகத்தை. எல்லாமே கரெக்டு தான் இல்லையா? சக்திகள் நம்மளுடைய யுகம் தானே இது. ஆனால் உண்மையிலே உலகத்தில் யாருக்குமே அந்த புது யுகத்தை பற்றி தெரியாது. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, 40,000 வருடம் கழித்து தான் மீண்டும் சத்தியுகம் புது யுகம் வரும்னு நினச்சிக்கிறாங்க. தங்க யுகத்தைத்தான் புது யுகம்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. பாபா சொல்கிறாரு, இந்த மாதிரி நல்ல நல்ல பாடல்களை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு ஊக்க உற்சாகம் வரும். பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கும் புரிய வைப்பீங்க. இதெல்லாம் புத்திசாலித்தனமான வழிமுறைகள் இல்லை. சினிமா பாட்டில் இவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? ஆனால் இதோடைய அர்த்தம் உங்களுக்கு தான் தெரியும். ஆக்சுவலாக ஒரு லவ் சாங்லேருந்தே நிறையா நம்ம அது மாதிரி ஜென்ரல் வீடியோலாம் போட்டிருக்கிறோம். அந்த துல்லாத மனம் துள்ளும்ல தொடு தொடு நிலவே அந்த பாட்டு பார்த்திங்கன்னா அப்படியே பாபா அவருடைய காதலிகளாகிய நம்மை பார்த்து பாடுற மாதிரியே இருக்கும். சூப்பராக இருக்கும். அந்த சொர்க்கத்தில் எப்படியெல்லாம் நம்மை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். நிறைய லவ் சாங் வந்து அப்படி பாபா நம்மை பார்த்து பாடுற மாதிரி நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த ஞானம் எடுத்தவர்களுக்கு தான் இந்த பாட்டை கேட்டால் அப்படி தோணும். அதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இந்த மாதிரி பாபா ஞானம் உள்ள பாடல்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்குது. ஞானம் இருக்கிறதுனால தான் ஃபேமஸ் ஆகிருக்குதோ என்னவோ தெரியல. ஸோ குறிப்பாக பாபா வந்து நீங்கள் சோர்ந்து இருக்கும்பொழுது இந்த பாட்டு வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு பாபா சொல்லியிருக்கிறார். இதோடைய அர்த்தத்தை எடுங்க, அர்த்தத்தை பிரித்து நீங்கள் சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாயும் திறக்கும் இல்லையா? நிறைய இதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் அதை சொல்லாமல் இருக்க முடியாது. அப்போ அந்த சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். பாபா இந்த ஞானத்தை நல்ல தாரணை பண்ண முடியாதவர்கள்கிட்ட சொல்கிறார். உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரே ஒரு மந்திரம்தான், பாபாவை நினைவு பண்ணி நான் தூய்மையாகணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் ஆண்கள் வந்து மனைவி கேட்பாங்களாம், எதுக்கு கோயில் குளம்? ஏன்னா ஜென்ரலாக பெண்கள் தான் கோயில் தினம் போய் விளக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் போடுவாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி தலைமுறையெல்லாம் ரொம்ப இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ எதுக்கு கோயில் குளம்னு சுற்றிட்டு இருக்கிற? நீ வீட்டில் இருந்துக்கிட்டே கடவுளை நினைக்கலாம் தானே அப்படின்னு கேட்பாராம். நான் வேணா உனக்குன்னா அந்த சிலை தானே வேணும், சிலை வாங்கி கொடுத்துட்றேன், இங்கே உட்காந்துட்டு நீ பூஜை பண்ணா எதுக்கு சுற்றிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஆக்சுவலாக இது ஒரு காரணம் நினைக்கிறேன். இப்போ கூட
வடநாட்டிலலாம் வந்து வீட்டிலே கோயில் இருக்கும். நம்ம வந்து சாமி அறைன்னு சொல்கிறோம். அங்கே வந்து ஒரு கோயில் மாதிரி, அங்கே நார்த் இந்தியா கோயிலே குட்டி குட்டி குட்டியாக இருக்கும், நிறைய கோயில்கள். ஸோ அந்த மாதிரி வீட்டிலே கோயில்னு வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி தான் நிறைய ஆண்கள் வந்து தன் மனைவியை வெளியில் அனுப்பாமல் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து கோயில் கட்டியிருப்பாங்க. அப்படி இருக்குது. பக்தினாலையும் பண்ணியிருப்பாங்க. அது அப்படி கோயில் கட்டியிருந்தாலும் வெளியிலையும் போகிறாங்க. பட்டு மனைவி வெளியிலே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த மாதிரி வெளியில் அனுப்பாமல் இருப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் அப்படி தானே இருப்பாங்க. ஸோ பூஜை பண்ணுவதும் நினைக்கிற மாதிரி தான். நீங்கள் அந்த சித்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் அது உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ மயிலிறகு கிரீடத்தை கொண்ட கிருஷ்ணருடைய அந்த சித்திரம் வந்து பொதுவாக எல்லோருக்குமே தெரியும். கிருஷ்ணருன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதே தலையில் மயிலிறகு இருக்குதான்னு பார்த்து தான். ஸோ குழந்தைகளுக்கு வந்து நிறைய காட்சி கிடைச்சிருக்குது. எப்படி அவருடைய ஜென்மம் அங்கே ஏற்படுது அப்படின்லாம் உங்களுக்கு காட்சி கிடச்சிருக்குது. ஆனால் எப்படி நீங்கள் அவங்கள ஃபோட்டோ எடுக்க முடியும்? துல்லியமாக வரையவும் முடியாது. ஜஸ்ட்டு திவ்ய திருஷ்டியில் நீங்கள் பார்க்கலாம், அவ்வளோதான். அதை உருவாக்க முடியாது. அப்படியே வேணால் நீங்கள் அதை பார்த்துட்டு கொஞ்சம் விவரிக்கலாம். அப்போது செம்ம அழகாக இருந்தார்ப்பா அப்படி இப்படின்னு வேணால் விவரிக்கலாம். ஆனால் அது அப்படியே வரைகிற அளவுக்கு உள்வாங்க முடியாது. ஸோ ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு ஓவியர் இருந்து அவருக்கு காட்சி கிடைத்தால் கூட துல்லியமாக அப்படியே பார்த்த மாதிரி வரைஞ்சிட முடியாது. அந்த ட்ரெஸ்ஸு, அணிகலன்கள், முகத்திலேயே கூட இல்லையா, எல்லாருமே பார்த்து தானே வரைவாங்க. காட்சி கொஞ்சம் நேரம் கிடைக்கும், அதுக்கப்புறம் அதை ஞாபகம் வச்சுட்டு வரைஞ்சிட முடியுமா? துல்லியமாக வரைய முடியாது. ஒருவேளை அவருடைய முகத்தின் சாயல் இங்கே யாருக்காவது இருந்தால் அதை ஞாபகம் வச்சுட்டு வேணால் வரைவாங்க. அதுலேயும் நிறைய வித்தியாசம் இருக்கும். வேணாம் பாபா புரிய வைக்கிறாரு, யாரோடவும் அதிகமாக வாதம் பண்ணாதீங்க. அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் தூய்மை ஆகிறதுல மட்டும் ஆர்வம் செலுத்துங்க. நீங்கள் அமைதியை கேட்டீங்க இல்லையா? ஸோ பாபாவை நினைவு பண்ணிங்கன்னா நீங்கள் தூய்மை ஆகிடுவீங்க. தூய்மை ஆகிட்டீங்கன்னா தூய்மையான ஆத்மாக்கள் இங்கே இருக்க முடியாது, நீங்கள் வேண்டுற அந்த முக்தி தாமத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுங்கள். அங்கே தான் அமைதி இருக்கும். ஸோ பாபா கிட்ட மட்டும்தான் ஆத்மாக்களை தூய்மையாக்குற சக்தி இருக்குது. வேறு யாராலையும் தூய்மையாக்க முடியாது. ஸோ இந்த நாடகம் நடக்கிற மேடை தான் இந்த பூமி. இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த மேடையும் ராவண ராஜ்யமாக இருக்குது. ஒட்டுமொத்த உலகமும் கடல் மேலே இருக்குது. அப்போ கடலுக்குள்ளே இருக்கிறத வந்து தீவுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி தானே உலகம் ஃபுல்லாக சுற்றி கடல் தானே இருக்குது. அப்போ இது எல்லையற்ற தீவு. இப்போ இலங்கை எல்லையற்ற இலங்கை தீவுன்னாங்கன்னா ஒட்டுமொத்த உலகமுமே எல்லையற்ற தீவு ராவணனுடையது. அவங்க வந்து இலங்கையில் மட்டும் ராவணனுடைய ஆட்சி இருந்தது அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அது எல்லைக்குட்பட்ட விஷயம், இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். இதில் வந்து தெய்வீக ராஜ்யம் அரை கல்பம் இருந்தது. இப்போ இந்த உலகத்தில் அடுத்த அரை கல்பம் அசுர ராஜ்யம், ராவண ராஜ்யம் இருக்குது. உண்மையிலே ஒவ்வொரு கண்டமும் தனித்தனியாக இருக்குது.
ஆனால் பாபா இங்கே சொல்கிறது என்னென்னா, எல்லையற்ற விஷயத்தை சொல்கிறார். நீங்கள் கண்டம் தனியாக இருந்தாலும் எல்லா கண்டத்திலையுமே ராவண ராஜ்யம் தான் நடக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக மேலேருந்து பார்க்கும்போது மொத்தமாக சேர்த்து ஒரு தீவு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறார். நம்ம கண்டிப்பாக கங்கை யமுனை நதியின் இனிமையான தண்ணீரின் கரையில் இருப்போம்னு பாபா சொல்கிறார். ஸோ இவ்வளோ நாளாக பாபா யமுனை நதி கரையிலன்னாரு, இன்றைக்கி கங்கை யமுனை நதி கரைன்றார். இப்போ பார்த்தா மகா கும்பமேளா அந்த இடத்துல தான் சொர்க்கமே இருந்திருக்கும் போல இருக்குது இல்லையா? அது ரெண்டும் சந்திக்கிற இடம் தானே மகா கும்பமேளா. இப்போ சொர்க்கம் இருந்ததுனால தான் அங்கே இவ்வளோ கூட்டம் கூடுது போல இருக்குது. அங்கே நீங்கள் கடலுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது இல்லையா? பீச்சுக்கெலாம் எதுக்கு போகிறாங்க? ஒரு சந்தோஷத்துக்காக போகிறாங்க. நீங்கள் இருக்கிற இடமே அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். மனிதர்கள் அந்த தங்க துவாரகைன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது ஒன்றும் கடலுக்கு நடுவில் கிடையாது. அதில் கடலுக்கு நடுவில் தங்க துவாரகையை விஸ்வகர்மாவை விட்டு கிருஷ்ணர் கட்டி அங்கே போய் இருந்ததாக சொல்லுவான், மகாபாரதத்தில் இருக்கும். ஸோ துவாரகை அப்படிங்கிறது தனியாக ஒரு இடம் கிடையாது இல்லையா? அந்த சொர்க்கத்தை அப்படி துவாரகை அப்படின்னு சொல்கிறோம். குழந்தைகளுக்கு காட்சி கிடைச்சிருக்குது. ஆரம்பத்தில் சந்தேஷிக்கும் குல்சார் தாதிக்கும் நிறைய காட்சிகள் கிடைச்சது. ஸோ சந்தேஷ் குல்சார் தாதிக்கு அவ்வளோ காட்சிகள் கிடச்சிது. ஸோ அவர்களுக்கு அப்படி ஒரு அற்புதமான பாகம். பிரம்மா பாபாவுக்கே கிடைக்காத காட்சியெல்லாம் குல்சார் தாதிக்கு கிடச்சி, பிரம்மா பாபாவை மேலே ஒரு பிரம்மா பாபா இருக்கிறாரே அப்படின்ட்டு குல்சார் தாதி பிரம்மா பாபாட்ட சொல்லி தான் பிரம்மா பாபாவுக்கே தெரியும். அப்படியே போய் பார்த்துட்டு வானா, அதே மாதிரி மாறிட்டேனா பாருன்ட்டு அந்த மாதிரி நான் மாறணும் அப்படின்னு லட்சியமாக வச்சு அவர் பண்ணார். இப்போ பிரம்மா பாபா மாறிட்டார்ல, அவரை மாதிரி நீங்கள் மாறுங்க, அவர் உங்கள் முன்னாடி வச்சு அப்படின்ட்டு. இப்போ இன்றைக்கி அவ்யக்த முரளி லைவ்லேயே நம்ம போட்டிருப்போம் அவ்யக்த முரளி சேனலில். ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா லைவாகவே போடுறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அது டக்குன்னு வரும். ஸோ அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். குல்சார் தாதியும் சந்தேஷ் தாதியும் அற்புதமான பாகம் நடிக்க வேண்டி இருந்தது. ஏன்னா பட்டியில் இருந்த குழந்தைகளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ காட்சிகள் மூலமாக அவங்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஆச்சு இல்லை? சொர்க்கத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்காது. ஸோ இப்போ எல்லோரும் அதான் புலம்புறாங்க, இப்போ ஏதாவது பாபா காட்சியை காட்டி மாற்ற வேண்டியது தானே அப்படின்னுவாங்க. ஸோ நாடகத்தில் அந்த டைம் ஞானம் கிடையாது, அதனால் காட்சி காட்டிகிட்டு இருந்தார். ஞானம் வந்த பிறகு காட்சியை பார்த்துக்கிட்டு இருந்தால் இப்போ பக்தி ஆகிடும்ல. அப்புறம் இந்த முருகன் இப்போ நடந்துச்சுல தைப்பூசம், நம்ம அதை பற்றி 3-4 வீடியோ போட்டோம். யாரோ ஒருத்தங்க புதுக்கோட்டை அபிராமியா யாரோ ஒருத்தங்க முருகான்னு அப்படியே பாவனையாக பாடுற மாதிரி பாடுறாங்க. அவ்வளோதான், எல்லாம் அந்த பக்கம்தான் போகுது. அரோகரான்னு பரம்பொருள் மகாவிஷ்ணு ஒன்று பண்ணார் 7 மணி நேரம். அது மக்கள் அதில் தான் விழுந்து கிடக்கிறாங்க. என்ன பண்ணுறது? அந்த மாதிரி ஆகிடும்ல. இங்கே காட்சி கிடச்சா எல்லாம் வந்துடுவாங்க தான், ஆனால் காட்சி பக்கம் போயிடுவாங்க, ஞானத்தின் பக்கம் வர மாட்டாங்க, முயற்சி பண்ண மாட்டாங்க. ஸோ இறுதியில் இப்போ முயற்சி பண்ணி பக்கம் ஆனவங்களுக்கு இறுதியில் காட்சி கிடச்சி நீங்கள் செம்ம ஜாலியாக இருப்பீங்கன்றார். ஸோ அது மீண்டும் 2வது காட்சி கிடைக்கிறது. இயேசுவின் 2ஆம் வருகை மாதிரி காட்சி கிடைக்கிறது. 2வது பாகம் நடக்கும். கடைசியில் ஒரு பாட்டு கூட இருக்குதான், நாங்கள் பார்த்ததை நீங்கள் பார்த்ததில்லைன்ட்டு. இங்கே தமிழில் ஒரு சினிமா பாட்டு அப்படி இருக்குல்ல, நான் பார்த்த பெண்ணை நீ பார்த்ததில்லை அப்படின்ட்டு. அந்த மாதிரி இங்கே சொர்க்கத்தின் காட்சிகளை அப்போ ஆரம்பத்தில் அவ்வளோ பார்த்துருக்குறாங்க, கடைசியிலே நம்ம பார்ப்போம். அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் காட்சின்றார். கடைசியில் அப்படியே ஒரு காட்சி முடியும், அடுத்து இன்னொரு காட்சி, அப்படியே அந்த சொர்க்கத்தின் பிறவிகளெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும்.
எப்படி இருக்கும், எவ்வளோ ஜாலியாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அது ஒரு ஏக்கம் இருக்கும்ல, என்னடா கனவுல என்னென்னமோ வருது, இந்த சொர்க்கத்தின் காட்சி வரக்கூடாதா அப்படின்னு இருக்கும் இல்லையா. இதெல்லாம் கடைசியில் நிறைவேறும். ஸோ அப்போ அந்த சமஸ்காரம் எல்லாமே எமர்ஜ் பண்ணும், அதுவுமே நமக்கு ஒரு உதவியாக இருக்கும். அதுதான் பாபா கடைசியில் உதவி பண்ணுறது அதெல்லாம் சொல்கிறது. உதாரணத்திற்கு எக்ஸாம் தேதி பக்கத்தில் நெருங்க உங்களுக்கே தெரியும் எவ்வளோ மார்க்கில் நீங்கள் பாஸ் ஆவீங்கன்னு, எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே இல்லையா. அதே மாதிரி தான் இதுவும் உங்களுடைய படிப்பு எக்ஸாமுக்கு. பாபா சொல்கிறார் கடைசி டெஸ்ட் பேப்பருக்கு முன்னாடி உங்களுக்கு காட்சி கிடைக்கும் தானே சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுடைய பதவி அப்படிங்கிறார். இப்போ ஞானம் நிரம்பியவராக இங்கே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க, ஆனாலும் எல்லோரும் ஞானம் நிரம்பியவராக இல்லை. ஸ்கூலில் கூட ஒவ்வொருத்தரும் வரிசை கிரமமாகத்தானே இருப்பாங்க. அதே மாதிரி இதுவும் ஒரு ஞானம் தானே. நிராகார உலகம், சூக்ஷ்ம உலகம் பற்றிய ஞானம், 3 உலகம் பற்றிய ஞானம், இந்த கால சக்கரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க, அது சுற்றிக்கிட்டே இருக்குது. பாபா சொல்கிறாரு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஞானம் வேறு யாராலையும் புரிய வைக்க முடியாதுன்றார். அப்படிப்பட்ட ஞானம் வேறு யாருமே கொடுக்க முடியாது உங்களுக்கு. ஸோ எல்லையற்ற குரு திசை உங்கள் மேலே இருக்குது. பாபா குழந்தைகளுக்கு ஒரு சிலருக்கு குரு திசையும் இருக்குது, மற்றவர்களுக்கு ராகு திசையும் இருக்குது. இல்லை விகாரத்தை விடாமல் வீண் விஷயத்திலேயே இன்னும் மூழ்கி கிடக்கிறாங்க. ஸோ அவங்க அங்கே போய் வெட்டியானம் ஆகிடுவாங்க சொர்க்கத்தில். ஏன்னா வெட்டியானம் தேவை தானே. ஸோ இது எல்லையற்ற திசை. அவங்க சொல்கிற அந்த ராகு திசை, குரு பார்வை இதெல்லாம் எல்லைக்குட்பட்டது. இங்கே எல்லையற்ற தந்தை எல்லையற்ற விஷயங்களை புரிய வைத்து எல்லையற்ற ஆஸ்தியை நமக்கு கொடுக்குறார். அப்போ குழந்தைங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். பல தடவை இந்த ராஜ்யத்தை அடைஞ்சிருக்கிறீங்க, இழந்தும் இருக்கிறீங்க. இது முற்றிலும் உண்மையான ஞானத்தை பாபா சொல்கிறார், சத்தியத்தை போதிக்கிறார். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பல கோடி தடவை அடைஞ்சி இழந்திருக்கிறீங்கன்றார். ஸோ அப்போ அப்படின்னாலே என்ன அர்த்தம், நிச்சயிக்கப்பட்டது, கவலையே படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும்ன்றார். எதுவுமே புதுசு கிடையாது. நான் வருவேனா, வந்துட்டீங்கன்னே புரிஞ்சுக்கோங்கன்றார் சொர்க்கத்துக்கு. ஸோ அனாதியாக சந்தோஷமாக இருப்பீங்க சொர்க்கத்தில், தடைப்படாத சந்தோஷம். இங்கே சந்தோஷமாக இருக்கும்போது என்ன நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம், ஏதோ ஒரு ஆப்பு வரப்போகுது அப்படின்னு இருக்கும். இங்கே அதுவும் வயசாக ஆக 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 பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் சந்தோஷம் வரும், மீதி நேரம் ஃபுல்லாக துக்கம்தான் இருக்கும். அங்கே துக்கத்துக்கான பேரடையாளமே இருக்காது, தொடர்ந்து சந்தோஷம். எப்படி இருக்கும், நம்ம சின்ன வயசில் எல்லாத்தையும் மறந்து ஜாலியாக இருப்போமே, அந்த மாதிரி எப்போவுமே இருக்கும். அது குழந்தைங்களுக்கு கூட எப்போ ஸ்கூல் விட்டு வந்தப்புறம் தான் சந்தோஷம், ஸ்கூலில் இருக்கிற வரைக்கும் ஜெயில் தானே. பாபா சொல்கிறாரு சொர்க்கத்தில் இல்லை, இங்கேயே உங்களால் நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்க முடியும். அங்கே எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இங்கே எல்லோரும் துக்கத்தில் இருக்கிற இந்த கலியுகத்தில் இருந்துக்கிட்டு உங்களால் நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்க முடியும். எப்படி, பாபா நினைவு, சொர்க்கம், சக்கரத்தை சுற்றுறது, இதிலேயே மைண்டை பிஸியாக வச்சிடலன்னா என்ன ஆகும், மாயை உங்களை மூச்சு திணறடிச்சிடும். ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ சந்தோஷமாக இருக்கிற வழி தெரிந்து நீங்கள் ஏன் மூச்சு திணறணும்? நீங்கள் எல்லோரும் அந்த ஒரு பிரியதர்ஷனுடைய பிரியதர்ஷினிகள். ஸோ பிரியதர்ஷினிகளாகி நீங்கள் எல்லோரும் அந்த ஒரு பிரியதர்ஷனைத்தான் நினைவு பண்ணுறீங்க. அவர் எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குறாரு. எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த சந்தோஷத்தை அனுபவம் பண்ண முடியும். எப்படியும் அரை கல்பம் நீங்கள் அவரை தானே நினச்சிங்க.
ஆனால் யாரை நினைக்கிறோன்னே தெரியாமல் நினச்சிங்க, இப்போ அவரை கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும் பாருங்கள். பக்தி மார்க்கத்தில் ஒவ்வொரு தெய்வத்தின் பின்னாடியும் சுற்றுறாங்க. ஒவ்வொரு மதத்தினரும் அன்பு வச்சுருக்கிறாங்க. ஆனால் யார் மேலே அன்பு வச்சுருக்குறோன்னு அவங்களுக்கே தெரியாது. நீங்கள் மட்டும்தான் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த, ஆனந்தத்தில் ஆட வைத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். சதா ஆனந்தமாக இருக்கணும்னா நத்திங் நியூ, எதுவுமே புதிதல்லன்ற பாடத்தை பக்காவாக்குங்க. அதெல்லாம் பல தடவை பார்த்தாச்சு. போ 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 எது வேணாலும் நடக்கட்டும், அம்மா செத்தாலும் அல்வா சாப்பிட்ணும். இங்கே அல்வான்றது பாபாவுடைய நினைவு, பாபாவுடைய ஞானம், அதை விட்டுறக்கூடாது. அந்த ஆத்மா இன்னொரு உடம்பு எடுக்குது, நான் எதுக்கு அழணும் இல்லையா? ஸோ எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ராஜ்யத்தை கொடுக்குறாருன்ற அந்த போதை இருந்துக்கிட்டே இருக்கணும். அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க நாள் முழுவதுன்றார். பெண்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த மேக்கப் ஐட்டம் வச்சுக்கிட்டு எங்கே போனாலும், எங்கேயாவது ரெஸ்ட் ரூம் கிடைக்கிது அப்படின்னாலே உடனே மேக்கப் ஐட்டத்தை தூக்கிட்டு போயிட்டு மேக்கப் போடுவாங்க. ஸோ முஸ்லீம் நாடுகளில் அது மாதிரிலாம் பயங்கரமாக பண்ணணும். இத்தனைக்கும் அவங்க முகத்தை மூடிட்டு தான் இருக்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் வந்தோடனே அதை தூக்கி விட்டு மேக்கப்பு, லிப்ஸ்டிக்கு, மை இதெல்லாம் போட்டுட்ருப்பாங்களாம். அந்த மாதிரி சந்தோஷன்ற மேக்கப் இருந்துக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு. அந்த முகமே ஜொலிக்கணுன்றார் இல்லையா? சொர்க்கத்தையே நினைக்கும் போது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் தானாகவே. அந்த சொர்க்கத்தின் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன், கடவுளே எனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு அப்படின்ற அந்த போதை இருந்துச்சுன்னா அது முகத்தில் தெரியுன்றார். அது மற்றவர்களை பிடிச்சி இழுக்கோன்றார். அந்த மாதிரி ஒரு காந்தம் மாதிரி நீங்கள் ஆகணுன்றார். ஸோ இந்த ஞானத்தின் அற்புதமான பாடல்களை கேட்டு உங்களை நீங்கள் எப்பவும் குஷிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த பாடல்களின் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கும் புரிய வைங்க. வரதானம். ஸோ மாயாவோடு இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளையும் அறுத்தெறிந்து மாயாவுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு பாபாவோடு அனைத்து உறவுகளையும் வைத்து மாயை வென்றவர், பற்றை வென்றவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், உங்களுடைய புத்தியில் பழைய கணக்குகள் இருக்கும் இல்லையா? வியாபார ஒப்பந்தம், திருமண ஒப்பந்தம், அதையெல்லாம் டைவர்ஸ் பண்ணிவிடுங்க, சிங்கிள் ஆகிடுங்கன்றார் இல்லையா? இப்போ அந்த சுமை கிடையாது. இது என் குடும்பம், பொண்டாட்டி, பிள்ளைய பார்க்கணும், நீ சிங்கிள்ன்றார், அவ்வளோதான். அது குடும்பம் கிடையாது, சென்டர்னு புரிஞ்சுக்கோன்றார், அவ்வளோதான். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருக்கலாம், ஆனால் துணைவர்கள் கிடையாது இல்லையா? இப்போ ஒரு ஹாஸ்டலில் இருக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வாங்க, அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்கன்றார். ஒருவரை மட்டும் உங்களுடைய துணைவனாக்கி மாயாவுக்கு டைவர்ஸ் கொடுங்க. மாயாவுடைய அனைத்து உறவுகளுக்கும் டைவர்ஸ் கொடுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? உடல் ரீதியான உறவுகள் இருக்குது இல்லையா? அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை, எல்லா உறவுகளும் மாயின் உறவுகளே டைவர்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒருவர் மட்டும்தான் எனக்கு எல்லாமே, துணைவன் மெயின், அவர் தான். அப்போ பாருங்கள், தானாகவே மாயை வென்றவராகவும் பற்றை வென்றவராகவும் ஆகிடுவீங்க. யார் மேலேயாவது ஸ்லைட்டாக பற்று இருந்தால் கூட தீவிர முயற்சியாளர் ஆகிறதுக்கு பதிலாக சாதாரண முயற்சியாளர் ஆகிடுவீங்க. அதனால் எது வேணாலும் நடக்கட்டும், சந்தோஷத்தில் நடனம் ஆடிக்கிட்டே இருங்கன்றார் புத்தினால் இல்லையா? சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் இல்லையா? படகு வந்துடுச்சு, சங்கமிகன்ற படகுல உட்காந்துட்டேன், பாபா தான் படகொட்டி, ஹாயாக இருங்க. மற்றவங்களுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, என் கணவன் கிடையாது, என் மனைவி கிடையாது, என் குழந்தை கிடையாது. இது மைண்டில் ஆழமாக பதிய வச்சுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மனைவி கிடையாது இல்லை, தாலி கட்டினோடனே எப்படி உங்களுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, இனியும் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கோங்க.
இல்லை, ஜஸ்ட்டு நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். அந்த கடமை செய்கிறேன், அவ்வளோதான். அது கர்ம கணக்கு. வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம், அகப்பட்ட விலங்குக்கு திண்டாட்டம். இல்லையா? அந்த பந்தனத்துலேருந்து உடச்சிட்டு வெளில வந்துட்டிங்கன்னா நீங்கள் வேட்டைக்காரன், மாட்டிக்கிட்டு இருக்கிறவன் அகப்பட்ட விலங்கு. ஸோ இதுக்கு பேர் தான் பற்றை முற்றிலும் அழித்தவர்னு சொல்கிறது. யார் அந்த மாதிரி முற்றிலும் பற்றை அழித்தவராக இருக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி மாலையில் மணியாக வர முடியும். கொஞ்சம் அந்த கணவன்றது மனைவின்றது இருந்துச்சுன்னா மாட்டிக்குவீங்க. ஒரு எப்போவோ படித்தது, யாரோ ஒரு ஆன்மீகவாதி எழுதியிருக்கிறார். ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா வாட் அப்படின்னு கேட்பாங்க. என்னது அப்படியா அப்படின்ட்டு. அடுத்த செகண்டே கேளுங்க ஸோ வாட், அதனால் என்ன அப்படி கேளுங்க, முடிஞ்சு போச்சு. அதான் பாபா சொல்கிறார்ல, ஒரு குழந்தை ராஜாவுடைய குழந்தையுடைய துணியை ஆட்டு ரத்தத்தில் துவைச்சிட்டு வந்துட்டு அந்த குழந்தை இறந்துச்சின்னு ஊரில் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி பரவாயில்ல, அவன் நல்ல பையன்தான், அவன் ராஜா ஆவான்னு நினச்சான், சரி ஓகே, அவனுக்கு அடுத்த பையன் ஆவான் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க அந்த ஊரில், மக்கள்லேருந்து ராஜா வரைக்கும். அந்த மாதிரி லேசாக எடுத்துக்கணும் எல்லாத்தையும். நான் ஒன்றாவேவா பிறந்தோம், அப்படியே ஒன்றா ஒட்டி பிறந்த குழந்தையாக இருந்தாலும் வேறு வேறு உடம்பு தானே, வேறு வேறு ஆத்மா தானே, வேறு வேறு வயிறு தானே சொல்லுவாங்களே. தாயும் சேயாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு தான்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அற்புதமாக வச்சுருக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்படி இருந்தால் தான் வெற்றி மாலையில் வர முடியுன்ற செம பவர்ஃபுல்லான வரதானம் இது. சின்ன பற்று கூட இருக்க விடாதீங்க, வெட்டிக்கிட்டே இருங்கன்ற. குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் நமக்கு ஆப்பியே வைப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகுதுன்னு நினைக்கும் போது தான் உங்களுக்கு ஜர்க் ஆகும், அங்கே தான் ஃபெயிலே ஆவீங்க. ஸ்லோகன்: ஆத்மா வைரம் இல்லையா? அந்த வைரத்துடைய ஜொலிப்பை எப்படி தெரியுமா அதிகப்படுத்தணும்? சத்தியத்தின்படி நடப்பதன் மூலமாக, சத்தியம்ன்ற விசேஷத்தன்மையின் மூலமாக இந்த வைரத்தின் ஜொலிப்பை அதிகப்படுத்துங்கள். சத்தியம்ன்றது சத்திய வழி, பாபா சொல்கிற வழிப்படி நடக்கிறதன் மூலமாக. ஸோ இன்றைக்கி அவ்யக்த பயிற்சி, ஏகாந்த பிரியராகி ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மையை தாரணை பண்ணுங்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் எப்படி பார்க்க விரும்புகிறார் அப்படின்னா, ஒரே சீரான உயர்ந்த நிலைன்ற சீட்டில் எப்போவுமே உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்க விரும்புகிறார். கோயிலில் பாருங்கள், எல்லா சாமியும் சும்மா ஜம்பமாக உட்காந்துட்ருப்பாங்க. இந்து கோயிலில் ஆடாமல் அசையாமல் உட்காந்துட்ருக்குறாங்க. தாமரை மலர் மேலே உட்காந்துட்ருக்குறாங்க. அப்புறம் அந்த கலியுகத்துலேருந்து எல்லாத்துலேயும் விலகி உட்காந்துட்ருக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கத்தான் பாபா விரும்புகிறார். எல்லோரும் ஏகாந்தத்தில் இருக்க விரும்புகிறார். ஏகாந்தம்னா என்ன அர்த்தம்? அதாவது ஆத்மான்னு விலகி பாபாவோடு இணைஞ்சு இருக்கிறது. அப்போ கூட்டத்தில் இருந்தாலும் தனியாக இருக்கிற மாதிரியே உங்களுக்கு உணர்வு வரும். ஆக்சுவலாக லவ் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா தெரியும், ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே தனியாக போய் லவ்வருக்கு ஃபோன் போட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தாலும் அவங்களுடைய புத்தி அங்கே இல்லை, வேற ஒருத்தர்கிட்ட இருக்குது. அதே நினைவில் தான் இருப்பாங்க எப்பயுமே. எங்கே இருக்கிற, அதாவது இங்கே ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். உடனே லவர்கிட்ட ஃபோன் வந்துச்சுன்னா பிடிச்சி திட்டு, அறிவு இல்லை, ஏன் இவ்வளோ நேரம் பேசலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? மைண்டுக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி பாபா கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கணும், நம்ம காதலன் பாபா கிட்ட. அப்படி இருக்கத்தான் விரும்புகிறார் குழந்தைங்களை. உடலற்றவராக இருக்க விரும்புகிறார் குழந்தைங்களை. ஒற்றுமையை நிலைநாட்டுபவர்களாக குழந்தைகள் இருக்கணும். நம்மளால் ஒற்றுமை பிரியக்கூடாது. அவங்க நடிப்பாக அவங்க நடிக்கிறாங்க, அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு ஒற்றுமை பிரியணும்? அந்த ஒருவருடையவராக மட்டும் இருக்கிறது தான் விரும்புகிறார். சிக்கனத்தின் சொரூபமாக, சிக்கனத்தின் அவதாரமாக இருக்க விரும்புகிறார். குழந்தைகள் சிக்கனத்தின் அவதாரமாக, ஒற்றுமை நிலைநாட்டுபவர்களாக
நிராகாரிகளாக, ஏகாந்த பிரியராக, உயர்ந்த நிலைன்ற சிம்மாசனத்தில் சதா அமர்ந்திருப்பவராகத்தான் ஒவ்வொரு குழந்தையும் பார்ப்பதற்கு பாபா விரும்புகிறார். சிக்கனத்தின் அவதாரம்ன்றது பணம் மட்டும் இல்லை, நம்மளுடைய நேரம், வார்த்தை எதையுமே தேவையில்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா? பாபாவுடைய தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறதுனா வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. சேவை சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டுமே சிந்திக்கணும், பேசணும். இப்படி சேவைக்காகவும் சுய புருஷார்த்தத்திற்காகவும் மட்டும்தான் பயன்படுத்தணுமே தவிர சும்மா இந்த உலகில் விஷயத்தை பேசுகிறது, இந்த வீட்டில் என்ன நடந்துச்சு, அவங்க என்ன நடந்துச்சு, இந்த கதை அந்த கதை, அது இருக்கக்கூடாது. அதுதான் சிக்கனத்தின் அவதாரம்ன்றது. அதேமாதிரி செல்வம் எல்லாமே சேவைக்காக மட்டுமே பயன்படுத்துறது. ஸோ ஒருத்தருடைய கருத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மரியாதை கொடுத்து காது கொடுத்து கேளுங்கள். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் இஷாரா கொடுத்துக்கிட்டு உங்களுக்குள்ள கருத்து பரிமாற்றம் இருக்கட்டும். அதே நேரத்தில் உங்களுடைய குழுவின் அந்த ஒற்றுமையின் சக்தியின் சொரூபத்தை வெளிப்படுத்துங்கன்ற இல்லையா? அப்போ நீங்கள் பேசுகிறது எப்படி இருக்கணும்? சைகை சிக்னலாக தான் இருக்கணும். ஏன்னா வளவலன்னு பேசினாலே சமஸ்காரம் முதல் வந்துடும். சும்மா ஒரு வார்த்தை அப்படி மட்டும் பேசுகிறோம் அப்படின்னா பிரச்சனை அங்கே வராதில்லை. ஸோ அப்போ தான் அந்த ஒற்றுமையின் சொரூபம் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எதுவுமே பேசலையே, எப்படி இது, யார் இவங்களெல்லாம் இயக்கிறா? இப்போ ஜென்ரலாக ஒரு ஈஷா யோகா இருக்கிறாங்க அப்படின்னா அவர் தலைவர் சொல்கிறத தான் எல்லோரும் கேட்பாங்க. அங்கே ஒருத்தர் இயக்குறாங்கன்னு தெரியும். இங்கே யாருமே இல்லாமல் எப்படி அமைதியாக இருக்குது? ஆச்சரியப்படணும், அந்த ஒற்றுமை தெரியணும். ஏன்னா இந்த உங்களுடைய குழுவின் ஒற்றுமை சக்தி இருக்குது பாருங்கள், அதுதான் ஒட்டுமொத்த பிராமண குடும்பத்தையும் ஒரு குழுவாக எடுத்துகிட்டு வருவதற்கு கருவியாக இருக்கும். ஸோ அதனால் இதில் கவனம் வையுங்க இல்லையா? விலகியே இருந்தால் ஒற்றுமையாக இருப்பீங்க. இப்போ கணவன் மனைவி டைவர்ஸுக்கெலாம் காரணம் அந்த விலகி இருக்கிறது தெரியாததுனால தான். என்னுடையவங்கன்னும் போது தான் அங்கே பிரச்சனை வருது. எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலை, எனக்காக செலவு பண்ணலை, அல்லது செலவு அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி என்னுடையவர்கள் அந்த எண்ணமே இல்லை, விலகி பாபாவுடைய நினைவு. இங்கே கர்ம கணக்கில் இருக்கிறோம், சேவை செய்கிறதுக்காக இருக்கிறோம். இந்த நினைவில் இருக்கும்போது அங்கே பற்று இருக்காது இல்லையா? ஒரு கணக்கில் மாட்டிக்கிட்டோன்னா அதை விட்டு எப்படா தப்பிப்போன்னு தான் இருப்போம். ஒரு தெரியாத நாட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் ஒருத்தர் பேசுகிறாங்க உங்கள் குடும்பத்தில் அப்படின்னா, ஐயோ பாபா அப்போவே சொன்னாரே கர்ம கணக்கை உருவாக்காதன்னு, மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு உங்களுக்கு அது ஓடிக்கிட்டே இருக்க ஒரு டைமுக்கு அப்புறம் உடலை விடுறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்பாடா தப்பிச்சிட்டேன், எம்ஜிஆர் பாட்டு இருக்குமே, நல்ல வேலை நான் பிழைத்து கொண்டேன்ட்டு, அந்த மாதிரி குஷியாக உடலை விடணும். அதுக்கு விலகி இருக்கணும். விலகி இருக்கும் பொழுது தானாகவே அங்கே ஒற்றுமை இருக்கும். விலகிற தன்மை இல்லாட்டினா தான் இந்த சமஸ்காரம் முதல் அது இதுன்னு வரும். எல்லாமே ஒரு பாட்டு வருமே, எதற்காக செய்தேன் எல்லாம் அன்பே உனக்காக, எல்லாமே நம்ம அன்பு பாபாவுக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், பொறுத்துக்கிறது எல்லாமே. ஸோ செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப்தாதா, தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.